ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கல்வி கடன் திட்டம் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் இருக்குது பாருங்கள், டாம்கோ கல்வி கடன் திட்டம் பார்த்தா வழங்குறாங்க. ஸோ சிறுபான்மையர் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பில் தான் வழங்குறாங்க. டாம்கோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப்செட்கோ 2 வகையான ஸ்கீம் இருக்குது. டாம்கோவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் அப்ளை பண்ணலாம். டாப்செட்கோவை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த பீப்புளும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவ மாணவிகள், அதாவது மாணவ மாணவிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் தொழிற்கல்வி, வேலைவாய்ப்பு, பட்டப்படிப்பு பயில்பவர்களுக்கு கல்வி கடனுதவி வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தகுதியான கட்டணங்கள், அதாவது நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, சேர்க்கை கட்டணம், பயிற்றுவிப்பு கட்டணத்துக்கு வாங்கிக்கலாம். புத்தகம், எழுதுபொருள் மற்றும் படிப்புக்கு தேவையான உபகரணங்கள், தேர்வு கட்டணம், விடுதி மற்றும் உணவு கட்டணம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதற்கான ஆவணங்கள், அதாவது மதத்திற்கான சான்று, நீங்கள் எந்த மதம் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். வருமான சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். கல்வி கட்டணங்கள் செலுத்திய ஒரிஜினல் சலான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். அதேமாரி வங்கி கோரும் இதர ஆவணங்கள், இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணணும். விண்ணப்பிக்கும் இடம் பார்த்தீங்கன்னா, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் அதுக்கான ஸ்கீம் இருக்குது. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். திட்டம் 1 என்ன அப்படின்னா, பெற்றோர் பாதுகாவலர் ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த திட்டம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஸ்கீம் 1, ஸ்கீம் 2 பிரிக்கிறாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தொழிற்கல்வி, வேலைவாய்ப்பு, அதாவது அதிகபட்சமாக 5 வருஷம் படிப்புக்கு ஆண்டுக்கு 4 லட்சம் வீதம் உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. இதே வெளிநாடுகளில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 லட்சம் முதல் 30 லட்சம் கொடுக்குறாங்க. வட்டி பார்த்தா 3% வட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திட்டம் 2, உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா, 8 லட்ச ரூபாய் வரைக்கும் மிகாமல் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு 4 லட்சம் டு 20 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதேமாரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் அதேமாரி தான் 6 டு 30 லட்சம் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு வட்டி விகிதம் பொறுத்த வரைக்கும் 8% மாணவர்களுக்கு, மாணவியருக்கு 5% வட்டி விகிதம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லோன் ஸ்கீமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது டாம்கோ மற்றும் டான்செட்கோ 2த்துலேயுமே இந்த ஸ்கீம் இருக்குது. பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்ளை பண்ணலாம். தேவைப்படுறவங்க டாம்கோ வெப்சைட்டில் விசிட் பண்ணுங்கள். அதேமாரி டாப்செட்கோ வெப்சைட்டில் விசிட் பண்ணி நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அதுக்குன்னு தனி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு இந்த டாம்கோ வெப்சைட்லேயும் டாப்செட்கோ வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே எடுத்துக்கலாம். அல்லது டேரெக்டாக அந்த ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.